எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது, இது எனக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இதை நான் அவாய்ட் பண்ணிக்க முடியுமான்னு இன்னைக்கு ஒரு பேஷண்ட் என்கிட்ட கேட்டார். இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரியோட நிறைய பேர் இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி டெண்டன்சியில் இந்த மாதிரி லாங் டேர்ம் டிசீசஸ், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு பிரச்சனைகள், ஹார்மோனல் இம்பேலன்சஸ், ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜி இதெல்லாம் இருக்குன்னா இது ஜெனட்டிக்கலாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதை டெஃபினட்டாக நம்ம தவிர்த்துக்க முடியும். உங்களுக்கு ஜெனட்டிக்கலான இப்படி ஒரு காஸ் இருக்குது அப்படின்னா இது டெஃபினட்டாக எனக்கு அந்த டிசீஸாக மாறுமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கும் போது மட்டும்தான் அது டிசீஸாக மாறும். இன்னும் தெளிவாக சொல்லலாம்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சுகர் வரணுங்கிறதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்லை. வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது தவிர்த்துக்கிறதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த 5 வழிகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ஃபேமிலி டெண்டன்சி டிசீஸஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது, நல்ல ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது, உங்களோட லைஃப் ஸ்டைலை ப்ராப்பராக வச்சுக்கிறது. இந்த 5 விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபேமிலி டெண்டன்சி இருக்கக்கூடிய டிசீஸஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இன்க்ளூடிங் கேன்சரை கூட நம்ம ப்ராப்பரான இந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒன்று ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். எல்லா டிசீஸ்க்கும் ஃபஸ்ட்டு காஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் தான் வரும். நீங்கள் கூகுளில் ஒரு வாய்ப்புண்ணுக்கான காஸ் என்ன அப்படின்னு போட்டால் கூட ஸ்ட்ரெஸ் தான் வரும். தலைவலிக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, பிபிக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, சுகருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லா டிசீஸ்க்கும் முதல் காரணம் ஸ்ட்ரெஸ். அப்போது நம்மளோட லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸை ஈடுபடணும். அதுக்கான ப்ராக்டிஸில் நம்ம இறங்கணும். அதுக்கு அடுத்தது ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நம்ம செய்கிற வேலைக்கும் நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணுற நேரம், நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிற நேரம், இது எல்லாமே பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டாலே நம்மளோட மைண்ட் பீஸ்ஃபுல்லாகவும் ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். நம்ம ஒரு 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இமீடியட்டாக நான் போய் படுத்து தூங்க வேணாம் அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. நம்ம பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ப்ராப்பராக தூக்கம் இருக்காது. அந்த டே தூங்கலைன்னா காலையில் லேட்டாக எழுந்திருப்போம். லேட்டாக எழுந்திரிச்சு நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணவும் டைம் இருக்காது. இப்படி இது ஒரு சைக்கிளாக போயிட்டே இருக்கும். அடுத்தது ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ். ஃபுட் ஹேபிட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் பசிச்சு சாப்பிட்றது, பசிக்கு ஏற்ற படி சாப்பிட்றது. பசியே இல்லாமல் ரொம்ப அதிகப்படியான ஃபுட்டு எடுக்கும் போதும் அது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை, நிறைய பிரச்சனைக்கும் வழிவகுக்கும். அப்போ நல்லா பசிச்சு சாப்பிட்றதுக்கான ஹேபிட் என்னன்னு பார்த்தோன்னா வாக் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, நம்ம ஃபுட்டு வந்து நிறையா ஃபைபர் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுக்கிறது, பசிக்கிறதுக்கான டைம் விட்டு பசிக்க வச்சு சாப்பிடும் பொழுது தான் நம்மளுக்கு நிறையா நியூட்ரிஷன் கிடைக்கும், அந்த டைஜஷனும் ப்ராப்பராக இருக்கும். இந்த ஃபுட் ஹேபிட்டை கரெக்ட் பண்ணுறதுல நம்ம அவுட் சைட் ஃபுட்டை, ஆயிலி ஃபுட்டை, ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் ஹோம்மேட் ஃபுட், நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட்டு, பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறது இந்த டிசீஸ் அவாய்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒர்க் அவுட்டுன்னு பார்த்தோம்னா யோகா, வாக்கிங், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இது எல்லாமே உங்கள் பாடியோட எனர்ஜி சர்க்குலேஷனை கரெக்ட் பண்ணுறதுல, உங்கள் பிளட் சர்க்குலேஷன், லிம்ப் சர்க்குலேஷனை ப்ராப்பராக வச்சுக்கிறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது குட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறது பசிச்சு சாப்பிட்றது, தாகத்துக்கு ஏற்றபடி தண்ணி குடிக்கிறது, ப்ராப்பரான ஒரு 8 hours ஸ்லீப், நைட்டில் தூங்குறது. முக்கியமாக நான் எப்போ வேணாலும் தூங்குவேன் அப்படி இல்லை, ப்ராப்பராக ஒரு 6 to 7 hours ஸ்லீப், டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மோஷன் கரெக்டாக போகிறது. நம்ம சரியாக சாப்பிட்டு சரியாக மோஷன் போகுதுனாலே நம்மளோட கட் ஹெல்த்து ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். கட் ஹெல்த் தான் நம்ம பாடியோட ஹெல்த்துக்கு அடிப்படை. ஸோ நம்ம அதை ப்ராப்பராக வச்சுக்கணும். நிறையா பேர் நான் இங்கே கிளினிக்கில் பார்க்கும்போது பசியே இல்லாமல் சாப்பிட்றாங்க. மோஷன் 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் போகிறாங்க. இப்படி வருஷக்கணக்காக இருக்காங்க. 1-2 நாள் கிடையாது, வருஷக்கணக்காக இப்படியே நீங்கள் உடம்பை வச்சுட்டு இருக்கும்போது அது ஒரு கிரானிக் டிசீஸ்க்கான ஒரு சூழ்நிலையை உங்கள் உடம்புல ஏற்படுத்தும். அது ஃபேமிலி டிசீஸ் டெண்டன்சி வர்றதுக்கான வாய்ப்பையும் அதிகப்படுத்தும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி லாங் டேர்ம் டிசீசஸ் இருக்குன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம்.